லண்டனில் நேரம் இப்போது சரியாக 11:51 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 12:51. நான் இந்த நேரத்தை நிறைய நேரம் இழுக்காமல் உடனடியாக விந்தை செய்திகளுக்குள் தாவிவிடலாம். அதனை தொடர்ந்து நாங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்தே பேசலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே அந்த நேரத்தை நாங்கள் நிறைவாக பயன்படுத்த வேண்டும் என்றால் தரித்து நிற்காமல் ஓட வேண்டும். எனவே விந்தை செய்திகள் பாகம் எத்தனை 99 என்று உங்களோடு சிறப்பாக வந்து சேர இருக்கிறது. அடுத்த வாரத்தில் செஞ்சுரி அடிக்க போகிறது விந்தை செய்திகள். எனவே செய்திகள் பாருங்கள். பேச இருந்தால் பேசலாம், இல்லாவிட்டால் அமைதியாகவே நகர்ந்து கொள்ளலாம். வருகிறது கடந்த வார இணைய தேடல்களுடனான விந்தை செய்திகளின் தொகுப்பு பாகம் 99. சமகால விந்தை செய்திகள். பாகம் 99. மலையொன்றில் தங்கத் துகள்களை சேகரித்து திருமண மோதிரம் தயாரித்த காதலன். பிரிட்டனை சேர்ந்த நபர் ஒருவர் தனது காதலிக்கு திருமணத்தின் போது அணிவிப்பதற்காக ஸ்கொட்லாந்து மலையொன்றில் 18 மாத காலம் சிறு சிறு தங்க துகள்களை சேகரித்து மோதிரம் தயாரித்துள்ளார். 48 வயதான ஜான் கிரிவுட் எனும் இந்நபர் மோதிரம் தயாரிப்பதற்கு தேவையான அளவு தங்கம் கிடைக்கும் வரை 18 மாதங்கள் மேற்படி மலைப்பகுதியில் தங்கத்துகள் சேகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார். பின்னர் சேகரிக்கப்பட்ட தங்க துகள்களை நகை வடிவமைப்பு நிலையம் ஒன்றிடம் கொடுத்து தனக்கும் தனது காதலிக்கும் திருமண மோதிரங்களை செய்தார். இவர்களின் திருமணம் அண்மையில் நடைபெற்றது. ஜான் கிரீன்வுட்டின் மனைவியான மோராக் இது குறித்து கூறுகையில், இத்திருமண மோதிரம் மிகவும் அரிய முறையில் தயாரிக்கப்பட்டது. ஜான் குறித்து நான் மிக பெருமை அடைகிறேன் என தெரிவித்துள்ளார். என்ன சொல்வது, இப்படியும் இருக்கிறார்கள். ஏற்கனவே வயது 48. இதில் இதற்கிடையில் இன்னும் 18 மாதங்களை வீணடித்து தங்கத்துகள் தேடியிருக்கிறார் இவர். இதற்கு பதிலாக தங்கத்தை கடையில் வாங்கியிருக்கலாமோ? இருந்தாலும் மற்றவர்களுடன் ஒப்பிடும் போது இவர் சிறப்பு வாய்ந்தவர். மட்டுமல்ல, மோதிரம் கூட சிறப்புக்குரியதே. வாழ்த்துவோம் இவர்களை. 100வது பிறந்த தினத்தில் 11,000 அடி உயரத்தில் விமானத்தில் கரணமடித்த மூதாட்டி. பிரிட்டனை சேர்ந்த மூதாட்டி ஒருவர் தனது 100வது பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக கிளைடர் ரக விமானத்தில் 11,000 அடி உயரத்தில் பறந்துள்ளார். நோரா எனும் இம்மூதாட்டி அண்மை காலமாக தனது பிறந்த தினங்களை வித்தியாசமான சாகசங்களுடன் கொண்டாடி வருகிறார். இதன்படி 100வது பிறந்த தினத்தன்று கிளைடர் விமானத்தில் விமானி ஒருவருடன் 11,000 அடி உயரம் பறந்தார். 11,000 அடி உயரத்தில் வைத்து அவ்விமானத்தை விமானி தலைகீழாக திருப்பி கரணமடிக்க செய்தமை குறிப்பிடத்தக்கது. தாதியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற நோரா தனது 80வது பிறந்த தினத்தில் மிக வெப்பவாயு பலூனில் பறந்தார். 95வது பிறந்த தினத்தன்று 3 சக்கரங்கள் கொண்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றை செலுத்தி தனது பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார். இந்த மூதாட்டிக்கு 2 மகள்மார்களான 58 வயதான கேடி ராபர், 52 வயதான சோனியா மற்றும் 3 பேர குழந்தைகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 100 வயதில் கரணம் அடிக்கும் அளவுக்கு தாக்கு பிடிப்பது என்பது சாதனைதான். 40 வயதை தாண்டும் போதே ஆடிவிடுகின்றனர் நம்மவர்கள். ஆனால் இந்த 100 வயது மூதாட்டி இன்னுமே சாகசம் புரிவதில் இருக்கிறார். இந்த துணிச்சல் யாருக்கு வரும்? 11,000 அடி உயரத்தில் கரணம் அடிப்பதை தாக்கு பிடிப்பது என்பது சும்மாவா? 30 வருட சிறைவாசத்தின் பின் விடுதலையாகி 2 நாட்களில் தாயை தாக்கிக் கொன்ற நபர். 30 வருட காலம் சிறையில் இருந்த நபர் ஒருவர் விடுதலையான 2 நாட்களின் பின் தனது தாயை தாக்கிக் கொன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். நியூஜெர்சி மாநிலத்தை சேர்ந்த 45 வயதான ஸ்டீவன் பிராட் எனும் இந்நபரே கைது செய்யப்பட்டவர் ஆவார். 1984 ஆண்டு அயலவர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றமைக்காக 30 வருட காலம் சிறையில் இருந்த ஸ்டீவன் பிராட் கடந்த வாரம் விடுதலையானார். இந்நிலையில் கடந்த வாரம் அதிகாலை அவர் தனது தாயாரை தாக்கி கொலை செய்துள்ளார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
வாக்குவாதம் ஒன்றை அடுத்து தனது தாயாரை ஸ்டீவன் பிராட் தாக்கியதாக கூறப்படுகிறது. தற்போது அவர் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 30 வருட சிறைவாசத்தின் ஈரம் காயும் முன் இன்னும் ஒரு கொலையா? அதுவும் பெற்ற மகனே தாயை கொல்வதா? சிறை பலரை பக்குவப்படுத்துகின்ற பயிற்சி கூடம். ஆனால் இவர் திருந்தவில்லை. இன்னும் ஒரு ஆயுள் தண்டனை அனுபவிக்க போகிறார். சிலர் வாழ்வின் விதி இப்படி இருக்கிறது என்றால் என்ன பண்ண முடியும்? எபோலா தாக்கி இறந்த முதல் மனிதர் இவர்தான். அமெரிக்கா மீது பழி. தென்னாப்பிரிக்க நாடான லைபீரியாவில் தான் முதலாக எபோலா வைரஸ் தாக்கம் தொடங்கியது. இந்த வைரஸ் இதுவரை காலமும் எங்கே இருந்தது? இதன் தாக்கம் ஏன் முன்னர் ஏற்படவில்லை? அப்படி ஏற்பட்டிருந்தால் முழு மனித குலமும் அழிந்து போயிருக்கும் அல்லவா? அப்படி இருக்க ஏன் திடீரென்று பஞ்சப்பட்ட நாடான லைபீரியாவில் இது திடீரென பரவ வேண்டும்? லைபீரிய அரசாங்கம் கடந்த வாரம் நேரடியாகவே அமெரிக்க அரசை குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க விஞ்ஞானிகளால் தயாரிக்கப்பட்ட இந்த எபோலா வைரஸை லைபீரியாவில் சோதனை நடத்தி பார்த்துள்ளார்கள் என்று லைபீரிய அரசாங்கம் நேரடியாகவே குற்றம் சாட்டியுள்ளது உலகை அதிர வைத்துள்ளது. எய்ட்ஸ் வைரஸையும் அமெரிக்காவே கண்டுபிடித்தது என்று கூறப்படுகின்றது. இதேவேளை ஆந்த்ராக்ஸ் என்று அழைக்கப்படும் பவுடர் போன்ற வைரஸையும் அமெரிக்காவே உற்பத்தி செய்தது. அமெரிக்க பாதுகாப்பு பிரிவின் ஒரு அங்கமாக செயல்பட்டு வரும் பயோ வெப்பன் எனும் திணைக்களம் வெடிகுண்டுகளை தயாரிப்பதற்கு பதிலாக இவ்வாறு புதுமையான வைரஸை தயாரித்து வருகின்றது. ஒரு வைரசுடன் மற்றும் ஒரு சக்தி வாய்ந்த வைரஸை கலந்து அவற்றிற்கு பிறக்கும் பிள்ளையை மேலும் ஒரு சக்தி வாய்ந்த வைரஸோடு ஒன்றிணைய செய்து இப்படி பல கட்டமாக செய்து இறுதியில் பலம் பொருந்திய மற்றும் மனித உடலில் உள்ள வெண்குருதி கலங்களால் அழிக்க முடியாத வைரஸை இவர்கள் ஆய்வு கூடங்களில் உருவாக்குகிறார்கள். ஒரு நாட்டை குண்டு போட்டு அழிக்க முடியாது என்று இது போன்ற வைரஸை பரவவிட்டாவது அழிக்க முடியும் அல்லவா? இதனை அமெரிக்காவில் உள்ள பாதுகாப்பு திணைக்களத்தின் ஒரு பகுதி நீண்ட நாட்களாகவே செய்து வருகிறது. இது பல தடவை வெளிச்சத்துக்கு வந்த விடயமாகும். இது போலவே தற்போது எபோலா வைரஸையும் அவர்கள் உலாவ விட்டுள்ளார்கள் என்று கூறப்படுகின்றது. ஒருவேளை இந்த நோய் நன்றாக பரவ ஆரம்பித்ததும் அமெரிக்க கம்பெனி ஒன்று தன்னிடம் இதற்கு தடுப்பு மருந்து உள்ளதாக அறிவிக்கும். பெரும் மில்லியன் கணக்கான டாலர்களை ஒவ்வொரு நாடுகளும் செலவு செய்து இந்த மருந்தை அமெரிக்க கம்பெனியிடம் இருந்து வாங்க வேண்டி நேரிடும். தற்போது கூட உலகில் மில்லியன் கணக்கான மக்கள் எய்ட்ஸ் நோய் தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இவர்கள் சாப்பிடும் பல மருந்து மாத்திரைகளை அமெரிக்க கம்பெனிகள் தான் தயாரித்து விற்று வருகிறார்கள் என்பதும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம்தான். உண்மையில் இதுதான் உண்மை என்றால் அமெரிக்கா மிக பெரும் பிழையை செய்து வருகிறது. ஊகம் மட்டும்தான் இது என்றால் அடுத்த கட்ட நகர்வுக்கான வழியை இந்த நோயால் பாதிக்கப்பட்டு வரும் நாடுகள் எடுக்க வேண்டியதும் கடமையாக இருக்கிறது. தன் மீது தானே காதல் கொண்டாராம் தன்னையே திருமணம் செய்து கொண்ட இங்கிலாந்து பெண். இங்கிலாந்தில் பெண்ணொருவர் தன்னைத்தானே திருமணம் செய்து கொண்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். கிரேஸ் ஹெல்டர் என்ற பெண் புகைப்பட கலைஞரான அவர் வேறு ஒரு ஆணுடனோ அல்லது பெண்ணுடனோ திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. எனவே கடந்த 6 ஆண்டுகளாக தனக்குத்தானே காதலை வளர்த்து கொண்டாராம். இந்த நிலையில் அவர் லண்டனில் உள்ள ஒரு பூங்காவில் தனியாக அமர்ந்து கொண்டு தனது திருமணத்தை அறிவித்தார். அதைத் தொடர்ந்து திருமணத்துக்கு தேவையான மணப்பெண் உடை மற்றும் மோதிரம் வாங்கினார். அதன் பின்னர் டேவன் என்ற இடத்தில் உள்ள பண்ணை வீட்டுக்கு தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என 50 பேரை சமீபத்தில் அழைத்தார். அவர்களுக்கு தடபுடலாக திருமண விருந்து கொடுத்தார். பின்னர் கண்ணாடி முன்பு நின்று கொண்டு மோதிரத்தை அணிவித்து திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு கண்ணாடியில் தோன்றிய தனது உருவத்திற்கு அவரே முத்தம் கொடுத்து அன்பை பரிமாறிக் கொண்டார். அடடா, மரத்தை, மாட்டை, ஆட்டை, கோழியை, நாயை, ஏன் ஈஃபில் டவரை கூட விடவில்லை, திருமணம் செய்தார்கள். இப்போது தன்னைத்தானே திருமணம் செய்து ஒருவர் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். காலத்தின் மாற்றமா, மனங்களின் மாற்றமா? தன்னைத்தானே நேசிப்பது என்பது கூடாதது அல்ல என்றாலும் திருமணம் செய்யும் அளவிற்கு போகிறார்கள் என்றால் எங்கே குளறுபடி? உலகம் தலைகீழாக மாறப்போகிறது என்பது மட்டும் தெரிகிறது. பார்ப்போம் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று. தமது நாட்டு சாலைகளை திருத்த உலக மக்களை திரும்பி பார்க்க வைத்த 2 இளைஞர்கள். ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள லித்துவேனியா எனும் நாட்டில் உள்ள ஒரு நகரத்தில் சாலைகள் எதுவும் ஒழுங்காக இல்லாமல் குண்டும் குழியுமாக இருந்துள்ளன.
இதனை சரி செய்யும்படி ஒரு அமைப்பினர் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் அரசாங்கமோ அது எப்போதும் போல வரும் கோரிக்கை என அதனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டனர். ஆனால் அந்த அமைப்பில் இருந்த இரு இளைஞர்கள் அந்த பிரச்சனையை உலக மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அந்த சாலைகளை வித்தியாசமாக புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் ஏற்றினர். இது உலகம் முழுவதும் பிரபலமானது. சாலையில் ஓட்டை விழுந்து தண்ணீர் தேங்கி நிற்பதை பார்த்ததும் இருவர் மீன்பிடிக்க ஓடி வருவது, குளிக்க வருவது போன்ற புதிய கற்பனைகளுடன் போட்டோக்களை எடுத்தனர். இது உலகம் முழுவதும் பிரபலமானதால் தங்கள் நாட்டின் மானம் போவதை உணர்ந்த அரசாங்கம் இப்போது சாலைகளை அமைக்க உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் மக்கள், நாட்டின் சுகாதாரம் எப்படி போனாலும் அரசாங்கத்தின் மானம் என்று வரும்போது உணர்ச்சி வசப்படும் நிலையில் தான் இப்போது உலகம் இருக்கிறது. நல்ல உத்தியை பயன்படுத்தி எப்படியோ மக்கள் நினைத்ததை சாதித்து விட்டனர். பிரசவ வலியால் அழுதால் அபராதம், ஜிம்பாப்வே விதி. ஜிம்பாப்வேயில் பிரசவ வலியால் கத்தும் பெண்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவது டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பின் மூலம் அம்பலமாகியுள்ளது. உலக நாடுகளில் நிலவி வரும் லஞ்சம் ஊழல் தொடர்பான தகவல்களை டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு ஆய்வு செய்து சமீபத்தில் முடிவுகளை அறிவித்தது. ஆப்பிரிக்க நாடுகளில் லஞ்சம் பெருத்து வருவதாக அந்த ஆய்வறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது. தனிநபர் வருமானத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள ஜிம்பாப்வேயில் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. வேதனைக்குரிய விஷயமாக பிரசவ வலியால் கத்தினால் கூட லஞ்சம் தர வேண்டும் என்பது அங்கு எழுதப்படாத விதி. போலீசாருக்கு அடுத்தபடியாக லஞ்ச ஊழல் மலிந்த துறையாக 68% ஜிம்பாப்வே மக்கள் மருத்துவ துறையை குறிப்பிடுகின்றனர். அடடா, சிரிப்பது அழுவது என்பது மனித உரிமை, அது தனிப்பட்ட விடயமும் கூட. இதிலுமா கை வைக்கிறார்கள்? அதிசயமாக இருக்கிறது. பிரசவ வேதனையில் துடிப்பவர்கள் கூட அழ முடியாதா? பிரசவம் என்பது உலகிலேயே ஒரு பெண் அனுபவிக்க கூடிய மிக பெரிய வேதனை. அதில் கூட வாயை திறக்காதபடி செய்து விட்டார்களா? வேறு என்ன பண்ண? ஜிம்பாப்வேயில் இருப்பவர்கள் காசு கொடுத்து விட்டு அழ வேண்டியதுதான். இதைவிட கொடுமை என்ன வேண்டும்? மயானத்தில் புதைக்கப்பட்ட பின் வெளியே வர முயற்சித்த பெண். கிரீஸ் நாட்டில் இருந்ததாக கருதப்பட்ட பெண்ணொருவர் சவப்பெட்டியில் வைத்து புதைக்கப்பட்ட பின் வெளியே வர முயற்சித்து கூக்குரலிட்டதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிரீஸின் வடபகுதியில் உள்ள தெசாலோனிக்கி எனும் பிரதேசத்தில் 45 வயதான பெண்ணொருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அண்மையில் இறந்துவிட்டதாக மருத்துவர்களால் அறிவிக்கப்பட்டது. அதையடுத்து பெரையா எனும் இடத்தில் உள்ள மயானம் ஒன்றில் அப்பெண்ணின் சடலம் புதைக்கப்பட்டது. இறுதிக்கிரியை முடிந்து உறவினர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேறிய பின்னர் அப்பெண் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து கூக்குரல் கேட்டதாகவும் சவப்பெட்டியை உடைக்க முயற்சித்தமை போன்ற சத்தம் கேட்டதாகவும் மயான ஊழியர்கள் தெரிவித்தனர். மயானத்துக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த சிறார்கள் சிலரும் பெண்ணொருவர் கூக்குரலிடுவதை கேட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதன்பின் மயானத்துக்கு சென்ற பலரும் இத்தகைய சத்தத்தை கேட்டதாக கூறிய நிலையில் போலீசார் அங்கு வரவழைக்கப்பட்டு அப்பெண்ணின் புதைகுழியை தோண்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அதற்கிடையில் 1 மணித்தியாலம் கடந்த நிலையில் அப்பெண் இறந்த நிலையிலேயே சவப்பெட்டியில் காணப்பட்டார். இதனால் அப்பெண் மயக்கமடைந்த நிலையில் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் பின்னர் உணர்வு திரும்பி வெளியே வர முயற்சித்த போதிலும் அது பலனளிக்காமல் இறந்திருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. இதனால் அப்பெண்ணின் இறப்புக்கான காரணத்தை கண்டறிவதற்கான சோதனைகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் பல்வேறு மருத்துவ சோதனைகளின் பின்னரே அப்பெண் இறந்ததை உறுதிப்படுத்தியதாகவும் அவர் இறந்து பல மணித்தியாலங்கள் கடந்த நிலையில் மீண்டும் உயிருடன் எழுந்திருக்க வாய்ப்பில்லை எனவும் மருத்துவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உண்மையில் இப்படி நடந்திருக்குமா? செய்திக்காக இப்படி வதந்தி பரப்புகிறார்களா என்று கூட தெரியவில்லை. எது எப்படி என்றாலும் சவப்பெட்டியினுள் வைத்து அடக்கம் செய்த பின் கூக்குரலிட்டாலும் வெளியே கேட்கும் அளவுக்கு இருக்குமா என்ற சந்தேகமும் வருகிறது. இறக்காதவரை மருத்துவர்கள் இறந்ததாக எப்படி உறுதிப்படுத்துவர்? எல்லாம் குழப்பமாக இருக்கிறது. உண்மையில் மரணிக்காத நிலையில் அவர் புதைக்கப்பட்டிருந்தால் அது பெரும் விளைதான். பகலில் பிச்சை எடுத்து இரவில் உல்லாச வாழ்க்கை. ஜெர்மன் இளைஞர் தாய்லாந்தில் கைது. தாய்லாந்துக்கு சென்ற ஜெர்மனிய சுற்றுலா பயணி ஒருவர் பகலில் வீதியில் பிச்சை எடுக்கும் நிலையில் இரவில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார்.
ஜெர்மனை சேர்ந்த 29 வயதான மேற்படி இளைஞர் தாய்லாந்தில் வீங்கிய காலுடன் வீதியில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தமை பலருக்கும் அனுதாபத்தை ஏற்படுத்தியது. தனது கடவுச்சீட்டும் பணமும் திருடப்பட்டு விட்டதாக அவர் கூறினார். அவரின் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டதை அடுத்து கடவுச்சீட்டும் பணமும் கிடைக்கும் வரை பாங்காக் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மேற்படி இளைஞர் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவர் அங்கிருந்து நழுவி சென்று தாய்லாந்தின் உல்லாச பிரதேசங்களில் ஒன்றான பாட்டாயாவில் இரவு நேர களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்ததை பலர் அவதானித்துள்ளனர். தன்னை இனகண்ட சிலரிடம் 40,000 தாய்லாந்து பாட் பணத்தை பெருமையாக காட்டியதாகவும் கூறப்படுகிறது. தனக்கு யுவதிகளை தேடி தருமாறு கோரியதுடன் இதற்காக தமக்கு அவர் பணம் வழங்கினார் எனவும் சிலர் தெரிவித்துள்ளனர். அவர் மீது முன்னர் அனுதாபம் கொண்டிருந்த மக்கள் பலர் இத்தகவல் பரவத் தொடங்கிய பின் ஆத்திரமடைந்தனர். இது குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த வாரம் தாய்லாந்து சுற்றுலாத்துறை போலீசார் மேற்படி இளைஞரை கைது செய்துள்ளனர். கடந்த வாரம் சீனாவில் பிச்சை எடுக்கும் சிலர் இரவில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது குறித்த தகவல் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பியரும் மிளகு தொழிலில் தம்மை ஈடுபடுத்தியுள்ளமை கவலைக்குரியது. இவர் தாய்லாந்து சென்றா பிச்சை எடுக்க வேண்டும்? உடலில் பிரச்சனை என்றால் அரசாங்கமே உதவி செய்யுமே. என்னதான் இருந்தாலும் இப்படியும் பிழைப்பவர்கள் இருக்கிறார்கள். என்னதான் அள்ளி கொடுத்தாலும் திருந்த நினைக்காவிட்டால் திருத்தம் வராது. இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் சமகால விந்தை செய்திகள் பாகம் 100 சந்திப்போம். சமகால விந்தை செய்திகள் பாகம் 99 பார்த்தீர்கள், கேட்டீர்கள். கடந்த வாரத்தின் விந்தையான செய்திகளின் தொகுப்பாக 99 உங்களோடு வந்து சேர்ந்தது. எனவே அடுத்த வாரத்தில் 100 பாகம் உங்களை நிறைக்க வருகிறது.